திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரை கொலை செய்வதற்கான திட்டம் போடப்பட்டுள்ளதாக தற்பொழுது பரபரப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இனியும் யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்காமல் இருப்பதற்கும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர்களுக்கு பின்னால் இந்த வழக்கு தொடர்ந்து விடக்கூடாது, அவரோட இந்த வழக்கை முடித்து கட்ட வேண்டும் என்ற சதி திட்டம் போடப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அதிமுகவினர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இன்று சட்டப்பேரவையில் இந்த வாதம்தான் விவாதத்திற்கு வந்துள்ளது. அதில் அதிமுகவினருக்கு பதிலே அளித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்தை விட பொள்ளாச்சி சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது, அப்போது உங்களுடைய அனைத்து சார்களும் வாயை மூடி கொண்டு இருந்ததற்கான காரணம் என்ன என்று கேள்விகளை எழுப்பியுள்ளார். தொடர்ச்சியாக திமுகவினர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் கைது செய்யப்படக்கூடிய உத்தரவை நாங்கள் பிறப்பிப்போம் என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இதற்கு பதிலடியை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளி உயிருடன் தான் இருப்பாரா, அதற்கு குற்றவாளி சிறை தண்டனை பெறும் வரை, நீதிமன்றம் விசாரணை நடைபெறும் வரை குற்றவாளிக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடக்கூடிய வகையில் திமுகவினர் ஆட்சியில் எப்படியெல்லாம் திட்டங்கள் போடப்படும், காவல்துறையினர் எப்படியெல்லாம் வழக்கை திசை திருப்புவார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் என்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பேசியுள்ளார். மேலும் ஞானசேகரனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்தாலும் அது நீங்கள்தான் முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சட்டப்பேரவையிலேயே பேசியுள்ளார். தற்பொழுது ஞானசேகரன் அவர்கள் வசித்து வரக்கூடிய சைதாப்பேட்டை மண்டப காலனியில் அவருக்கு சொந்தமான வீட்டில் சோதனை செய்த பொழுது அந்த வீடு அவரது பெயரிலேயே கிடையாது என்றும், பெருமாள் கோயில் சொந்தமான இடம் என்றும், அவரது வீடு மட்டுமல்ல சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளும் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்றும், அதை ஆக்கிரமிப்பு செய்தது எப்படி என்ற கேள்வியையும் எடப்பாடி முன்வைத்திருக்கிறார். உங்களது உதவிகள் இல்லாமல் நிச்சயமாக இது சாத்தியமாக இருக்காது என்றும் அவர் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை அவ்வளவு எளிதாக கைவிடாது என்றும் எடப்பாடி பேசியிருக்கிறார். குற்றவாளி ஞானசேகரன் அவர்கள் வழக்கு முடியும் வரை அவரது உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆனால் முழுக்க திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை சட்டப்பேரவையிலேயே கொடுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்.